வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஐஎஸ்ஆர் சத்யவேலன் பேசுகிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சில காரணங்களால், வேலைப்பளு இந்த மாதிரி சில காரணங்களால் என்னால் வீடியோ போட முடியலை. அதான் ரொம்ப நாள் கழித்து இப்போ வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2.1 போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2.1 ஏற்கனவே நிறையா பேர் போட்டாங்க, நிறையா போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் இது ஒரு புது மாதிரியான போர்டு. ஆகையினால் இந்த போர்டை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதோ கேள்வி கேட்குறதா இருந்தால் கமெண்டில் கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆகையினால் கேள்வி கேட்குறதா இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம். ஆனால் பகலில் ஃபோன் பண்ணாதீங்க. 7 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுங்கள். சாயங்காலம் 7 மணிக்கு மேலே ஒரு 8, 9க்குள்ளே ஃபோன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். இப்போ வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் நண்பர்களே, இதுதான் போர்டு. இந்த போர்டு பார்த்திங்கன்னா ஆர்வி கம்பெனிக்காரவங்க தயாரிச்சிருக்காங்க. எல்லாமே அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பிசிபி பிளாக்கு, ஹீட்சிங் பிளாக்கு, இந்த மாதிரி பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கிற மாதிரி இந்த போர்டை போட்டிருக்காங்க. இதில் 7265, அதாவது ஸ்டீரியோவுக்கு 2 சேனலுக்கு 7265 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் நம்ம சப்புக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் A1695, அதாவது C4458 இந்த இது யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது சங்கான் கம்பெனி டிரான்சிஸ்டர். சங்கான் கம்பெனி டிரான்சிஸ்டர் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது இப்போ முன்னால் நிறைய வந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த கம்பெனிலேருந்து. எஸ்டிஆர் டிரான்சிஸ்டர் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இந்த கம்பெனி டிரான்சிஸ்டர் மற்ற கம்பெனி டிரான்சிஸ்டர் ஒரு 50 ரூபா 60 ரூபா இருக்குன்னா, இது 150 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அதே மாதிரி இதோட பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். அந்த மற்ற டிரான்சிஸ்டர்களில் நம்ம ஒரு 24/024, 30/030 கொடுக்குறோம்னா, இந்த டிரான்சிஸ்டருக்கு 40/040 கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். இது தாங்கும், ஹீட்டு தாங்கும். அந்த அளவுக்கு இந்த டிரான்சிஸ்டர் நல்லா ஹெவியாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதே டிரான்சிஸ்டர் வேணும்னு கேட்டால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு கம்பெனி தோஷிபா அந்த மாதிரி கம்பெனிகள் டிரான்சிஸ்டர்கள் அதுலேயும் ஒரிஜினலாக போட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நமக்கு வேலை கம்மி, வேலைப்பளு கம்மி. ஏன்னா பவர் சப்ளையும் இதிலே வந்துடுது. ஃப்ரிட்ஜ் டயோடு போட்டு கெப்பாசிட்டர் எல்லாமே இதிலே வந்துடுது. நம்ம நேரடியாக டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இதுக்குள்ள கனெக்ஷன் அடித்தா போதும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பூராமே நல்ல குவாலிட்டியான ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. பிசிபி தரமான பிசிபி. அதே மாதிரி கெப்பாசிட்டர் பூராமே சாம்வா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் போர்டு ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சிறுசாக இல்லாமல் நல்ல அளவாக, அதாவது சின்ன கேபினட்லேயே நம்ம இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து இந்த கம்பெனியில் இருக்கிற என்னென்ன போர்டு, அதாவது சப்பு பிரி, ரிமோட் போர்டு, இந்த மாதிரி போர்டெல்லாம் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நான் அறிமுகப்படுத்துகிறேன். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இது வரைக்கும் இந்த கம்பெனியோட இது போடலை. எனக்கு தற்சமயம் தான் இதோட போர்டு கிடச்சது. நான் இதை போடும்போது பார்த்திங்கனாக்கா இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டேன். நான் ரிசல்ட்டை பார்த்துட்டேன். 7265 ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஏன்னா நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் 4440 யூஸ் பண்ணியிருப்போம். 1230 யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக இந்த சவுண்டு கிளாரிட்டி இருக்கும். ஆனால் வாட்டேஜ் இருக்காது. அந்த 1230 இருக்கிற வாட்டேஜ் இதில் இருக்காது.
ஆனால் அந்த ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த பேஸ் குவாலிட்டி, அந்த ட்ரிபிள் குவாலிட்டியை வந்து இதில் வந்து ஓரளவு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு இதோட டிசைனிங்கும் இருக்குது, இதோட வாட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் வந்து 12 இன்ச்சு சப்பு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதோட டெப்த் இருக்கும். நீங்கள் இதில் வந்து வோல்ட் வந்து 24/024 யூஸ் பண்ணலாம். இதுக்கு அதிகமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 24/024 யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். நான் இதை 2-3 போர்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை வந்து ரிவ்யூ போடுறேன் உங்களுக்கு. இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் பாருங்கள், சொல்லுங்கள். அதாவது வந்து போர்டு வந்து வர்றதில் வந்து அதாவது வந்து நம்ம ஒரு 10-20 போர்டு வாங்குகிறோம். அதில் வந்து ஏதாவது 1-2 வந்து சின்ன சின்ன ஃபால்ட்டுகள் வரும். அது வந்து மேக்ஸிமம் வந்து அதாவது வந்து ட்ரை தான் இருக்கும். மற்றபடி காம்பனன்ஸில் ஃபால்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகையினால் இந்த போர்டு வந்து நீங்கள் என்கிட்ட வந்து எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். ஆனால் நண்பர்களே, ரேட்டு மட்டும் என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும், கொரோனாவுக்கு அப்புறம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை ரேட்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டே வருது. ஆகையினால் நீங்கள் என்றைக்கு என்கிட்ட இந்த போர்டு ஆர்டர் பண்ணுறீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் என்னால் ரேட்டு சொல்ல முடியும். ரேட்டை வந்து நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுவேன். ரெண்டாவது வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு 5 போர்டுக்கு மேலே கொடுத்தா ஆர்டர் கொடுத்தா ஒரு ரேட் இருக்கும். 1-2 போர்டு ஆர்டர் கொடுத்தா ஒரு ரேட் இருக்கும். உங்களுக்கு ஆம்பாவும் நான் தயார் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கேன். அதே மாதிரி போர்டாக வேணும்னாலும் நீங்கள் எப்போ வேணுனாலும் வாங்கிக்கலாம். அதனால் வந்து இந்த ஆர்வி போர்டு வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட் இருக்குது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, கத்தாது, ஸ்மூத்தான நல்ல சவுண்டு இருக்கும். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் ஆதரவு எப்போவும் எனக்கு தேவை. ஆகையினால் எந்த கேள்வி கேட்டாலும் கோவிச்சுக்கிறாம நீங்கள் வந்து இது கமெண்டில் கேட்காதீங்க. வாட்ஸ்அப்பில் கேளுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி நேயர்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.